பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது உங்களை விட்டு அவன் ஓடுவான். பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதற்கு முன்பு ஒரு வசனம் இருக்கிறது. என்ன வசனம்? தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். obey the word of God. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், அதன் பிறகுதான் பிசாசு ஓடுவான். அப்ப தேவ சித்தத்தின்படி நாங்கள் செய்யும் போது எங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஜெயம் உண்டு. சில பல ஆவிக்குரிய காரியத்தில் நாங்கள் பார்ப்போம், எப்படி ஒரு தற்காலிகமான உலக காரியத்தில் ரெட் லைட் இருக்கோ, ஒரேஞ்ச் லைட் இருக்கோ, கிரீன் லைட் இருக்கோ, தேவனுடைய காரியத்திலும் ஆண்டவர் ஸ்டாப் பண்ற காரியங்கள் இருக்கிறது. அதாவது சிவப்பு விளக்க காட்டுவார் ஆண்டவர், பச்சை விளக்க காட்டுவார், ஒரேஞ்ச் விளக்க காட்டுவார். சிவப்பு விளக்கு என்னத்தை குறிக்கிறது? ஃபுல்லா ஸ்டாப் அடிக்கணும், இதை நீ செய்யாத, இந்த பாவத்தை செய்யாத, இந்த காரியம் தேவனுக்கு முன்னால சித்தமில்ல, தேவ சபையை உடைப்பது தேவனுக்கு சித்தமில்ல என்று ஆண்டவர் சிவப்பு விளக்க காட்டுவார். சிவப்பு விளக்க காட்டின போது அதுல நாங்கள் நிக்க வேணும். ஓகே, நீ ஆயத்தப்படு, இப்போ நான் ஆயத்தப்படுத்துகிறேன். அந்த ஒரேஞ்ச் எனக்கும் சிவப்பு விளக்க நிப்பாட்டுறதுக்கு ஒரேஞ்ச் முதல் விழும், அப்படித்தானே? ஒரேஞ்ச் விழும். ஆனால் பச்சை விளக்க காட்டும் போது என்ன நடக்குது? நாங்கள் என்ன பச்சை விளக்குல கார ஓட்டுவோம். இது போலதான் தேவனோடு இணைந்து அவர் எங்களுக்கு சிவப்பு விளக்கையும் காட்டுவார், ஒரேஞ்ச் விளக்கையும் காட்டுவார், பச்சை விளக்கையும் காட்டுவார். எதுவா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை செய்யும் போது சிவப்பு விளக்கு வரும்போது கலங்காதீர்கள், ஸ்டாப் அடிக்கும் போது கலங்காதீர்கள், ஒரேஞ்ச் லைட் வரும்போது கலங்காதீர்கள். பச்சை லைட்டுக்காக நாங்கள் காத்திருக்க வேணும். ஹல்லேலூயா. அப்பதான் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. அப்ப தேவ சித்தத்துல எப்போதுமே பச்சை விளக்க நீங்க எதிர்பார்க்க முடியாது, அங்க சிவப்பு விளக்கும் இருக்கும். ஆண்டவருடைய சித்தத்தின்படி சிவப்பு விளக்கும் இருக்கும், ஒரேஞ்ச் விளக்கும் இருக்கும், கிரீன் லைட்டும் இருக்கும். அப்ப எங்களை நாங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேணும். தேவனுடைய பிள்ளையே, அப்படியாக தேவனுடைய சித்தத்தின்படி செய்பவனுக்கு தான் எப்போதுமே பாதுகாப்பு உண்டு. நாங்கள் பாதுகாப்பாக ஓடலாம் என்று சொல்லி, எப்படி ஒருவன் பச்சை லைட்டில் ஓடும்போது, கார் ஓடும்போது அவனுக்கு பாதுகாப்பு, அப்போ அப்படித்தான் தேவ சித்தத்தில் அவர் பச்சை விளக்கை காட்டும் வரை நாங்கள் பொறுமையாக இருப்பது எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இத்தனை பேர் இயேசுவை போல நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கு சித்தமாய் இருந்தால் இதை நீ செய்யும். பாருங்க, அது மட்டும் இல்ல, அவன் குஷ்டரோகியை கேட்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமா இருந்தால் என்னை சித்தமாக்கும். அப்ப ஆண்டவர் எனக்கு சித்தம் இல்லை என்ற பாது சொன்னாரா? இல்ல, எனக்கு சித்தம் ஒன்று, நீ சுத்தமாகு, எனக்கு சித்தம் ஒன்று, நீ சுத்தமாகு என்றுதான் அந்த இடத்துல ஆண்டவர் சொன்னார். அப்போ இப்ப நாங்கள் எல்லோரும் படித்திருக்கிறோம், தேவ சித்தத்தை நாங்கள் செய்ய பழகி கொள்ள வேணும், தேவ சித்தத்தின்படி வாழ வேணும். ஒருவர் அழைத்தா கூட நாளைக்கு உயிரோடு இருந்தால் நான் வருவேன் என்று சொல்ல வேணும். அதை நாங்கள் எப்படி தேவ சித்தத்தை ஒரு மனுஷன் அறிந்து கொள்ளலாம்?